ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. இந்த செலவை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இந்த 5 ஸ்டாரை 10 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஆனால் எனக்கு செலவான அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா 7 ரூபா. இன்றைக்கி டே 1:10. இப்போ மார்னிங் ஷிஃப்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆள் வந்துட்டு காரில் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு முன்னாடி வந்துட்டு யாரும் அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை. ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தார். சரி நம்ம வந்துட்டு ஸ்டாண்டுக்கிட்டு ஏதோ போட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு டக்குனு செக் பண்ணுறேன், ஒன்றும் காணும். அப்புறம் வந்துட்டு திரும்ப ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. என்னடா அது ஒன்றா சரி நிப்பாட்டுவோம் அப்படின்ட்டு நிப்பாட்டிவிட்டு திரும்பி பார்க்குறேன், ஹார்ன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாப்புல. என்னன்னு பார்த்தோம், மனுஷன் ஹார்ன் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு வண்டியை ஊற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாப்புல. ஏதோ சொல்ல வராரோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஓரத்தில் நிப்பாட்டினா சில பேர் இப்படியும் இருக்கிறாங்க. ஹார்னை மட்டும்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று டயர் மாற்றினேன்ல, அதில் வந்து யாருக்கும் வந்துட்டு இந்த பஞ்சர் ஆகிடுச்சு, டியூப்லெஸ் டயர் தானே அப்படியே வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நினைக்க வேணாம். நமக்கு செலவுகளில் நிறைய இருக்கும் தான் கண்டிப்பாக. ஆனால் இந்த செலவை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்போ லாஸ்ட்டு 4-5 டேஸாக வந்துட்டு பேக்கில் வந்துட்டு நல்ல பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ரீசன்னு எனக்கு தெரில. சரி நம்ம ஓவராக ஓட்டுறோம் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை. பைக்கை சரியாக வச்சுருந்தோம்னா அதுக்கு தகுந்த எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக கரெக்டாக கிடைக்கிது. ஸோ நேற்று மாற்றினதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ யாரும் இந்த மாதிரி டியூப்லெஸ் தானே வச்சு ஓட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இல்லாமல் அப்பப்போ ஏர் ஃபில் பண்ணுங்கள். அட் தி சேம் டைம் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக சரி பண்ணிவிடுங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்கம் வருது அப்படின்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த 5 ஸ்டாரை 10 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஆனால் எனக்கு செலவான அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா 7 ரூபா. எப்படி? ஒன்றும் இல்லை. இந்த இதுலேயே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு கொடுத்து வச்சுருக்காங்க. கேஷ்பேக் ஆஃபர் 100% வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ மினிமம் வந்துட்டு 3 ரூபீஸ்லேருந்து உங்களுக்கு அப் டு 10 ரூபீஸ் வரைக்கும் கேஷ்பேக்காக உங்களுக்கு கிடச்சிடும். அது எப்படின்னா இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரௌசரில் போயிட்டு ஒரு கோடு கொடுக்குது. அந்த கோடை எடுத்துகிட்டு நம்ம பேடிஎம்மில் போய் ரெடிஎம் கொடுத்துட்டு யாருக்காவது அமௌண்ட்டு அது மினிமம் 1 ரூபீலேருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கேஷ்பேக்காக வந்துட்டு உங்களுக்கு 3 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் உங்களுக்கு கிடச்சிடும். எனக்கு வந்து 3 ரூபீஸ் கிடச்சிது. அதான் நான் கடைக்காரர்கிட்ட வந்துட்டு நான் 10 ரூபா கொடுத்து இந்த 5 ஸ்டாரை வாங்கினேன். பேடிஎம்மில் வந்துட்டு இந்த மாதிரி QR கோடில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ரெடீம் கோடு கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு 3 ரூபீஸ் கிடச்சிச்சு. அதான் அப்படி சொன்னேன். ஓகே, இப்போது ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு நான் இப்போ ரூமுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, see you. நாளைக்கு வந்துட்டு வேறு என்ன வீடியோவில்